வணக்கம் நண்பா. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நான் கொண்டு வந்தது என்னன்னா 12th கெமிஸ்ட்ரியோட சாப்டர் 1ஓட மெட்டாலஜியோட பேசிக்ஸ் வீடியோ தான். ஸோ நம்ம சேனல்ல எப்பவுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் இதுதான். முதல்ல பேசிக்ஸ் படிக்கணும், ரெண்டாவது கான்செப்ட்ஸ் படிக்கணும், மூணாவது இந்த ஓவர்லுக் இம்பார்ட்டன்ட் டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிடணும். ஸோ ஆப்வியஸ்லி நான் சொல்றேன், இந்த பேசிக்ஸ் அண்ட் கான்செப்ட் வீடியோ ரெண்டு வீடியோ சேர்த்து எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் டியூரேஷன் வந்தா 1 hour தான் வரும். பட் இந்த 1 hour வீடியோவை நீ ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்துட்டேன்னா நான் சொல்றேன், அந்த லெசனை நீ ஆல்மோஸ்ட் 2 hours நீயே வீட்டில் உட்காந்து அசால்ட்டா படிச்சு முடிச்சிடலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ நான் ஆல்ரெடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு பிசிக்ஸ்ல போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோ பார்த்ததுல எல்லாருமே இந்த ½ hour வீடியோனால அந்த வீடியோவை யாரும் ஃபுல்லா பார்க்க மாட்டீங்க. ஃபுல்லா இல்ல, அதை ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடுறீங்க. பிகாஸ் ½ hourல உட்காந்து வீடியோ பார்க்க முடியாது. பட் அதுதான் எனக்கு கொஞ்சம் நீங்க என்னோட வீடியோ பார்க்க மாட்டீங்கன்றது கவலை கிடையாது. என்ன ப்ராப்ளம்னா, மற்ற பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் உங்களுக்கு மொத்தமாவே 5-6 கொஸ்டினோ தான் டோட்டலாவே சொல்லி தருவாங்க. ஆனா அந்த கொஸ்டினை சொல்லி தரக்கே உங்களுக்கு 1 hour 2 hour இல்ல அதையே ½ hour மேல சொல்லி தருவாங்க. பட் நான் உங்களுக்கு மொத்த லெசனையுமே ½ hourல தான் சொல்றேன். ஸோ அந்த ½ hourக்கும் இந்த ½ hourக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியலேன்றதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. ஸோ ஐ ஹோப் வீடியோவை ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒரே ஒரு டைமாவது ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உண்மையாவே என்னோட பார்த்தது உங்களுக்கு வேல்யூ இருக்கா இல்லையான்றதை நீங்களே அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. ஸோ ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க. ஒரு டைம் இந்த வீடியோ முழுசா பாருங்க. உண்மையாவே இந்த 30 minutes வர்த்துதானான்றது உங்களுக்கு கிளியரா புரியும் நம்புறேன். மேபி இல்ல ப்ரோ, எனக்கு இந்த ½ hourல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்க, எனக்கு ஆரம்பத்திலே போகணும் தான் தோணுதுன்னா தட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் ஒன் சான்ஸ் கொடுங்களேன், அது தப்பு கிடையாது. அதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்பீங்க நம்புறேன். ஸோ மேபி ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதையும் எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி ஈஸியா கொண்டு வர முடியுமோ கண்டிப்பா நான் கொண்டு வரேன். பிகாஸ் என்னோட ஜூனியர்ஸ் ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சரி போகலாமா? நான் உங்க கிரீஷ், இது உங்கள் GI மைண்ட் செட் சேனல். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஆரம்பிச்சோடனே இப்போ நான் உட்காந்து உங்களுக்கு கதை மாதிரி சொன்னேன்னு வைங்களேன், ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணனா நீங்க போர் அடிச்சு தூங்கிடுவீங்கன்னு தெரியும். ஸோ அதனால ஆரம்பத்திலே ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னியான கொஸ்டின். இங்க எத்தனை பேருக்கு கோல்டுனா ரொம்ப பிடிக்கும்? ஆல்மோஸ்ட் இந்த சேனல்ல இருக்க எல்லாருமே பாக்குற, இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே கை தூக்குவாங்க, ப்ரோ எனக்கு கோல்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, டு பி ஃபேர் எனக்கு கோல்டு பிடிக்கும் நான் சொல்றேன். பட் யாராவது இந்த கோல்டு எங்க இருந்து இந்த கோல்டு எங்க இருந்து வருதுன்றது தெரியுமா? ஆப்வியஸ்லி யாருக்குமே தெரியாது. சோ அத பத்தி தான் இந்த லெசன். சோ இந்த லெசனோட பேரு மெட்டலர்ஜி. ஆப்வியஸ்லி ஐ திங்க் எல்லாருமே சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம், கோல்டு ஒரு மெட்டல். லைக் அயன மெட்டல்னு சொல்லுவோம், அலுமினியம் மெட்டல்னு சொல்லுவோம், கரெக்டா? அதே மாதிரி கோல்டு ஒரு மெட்டல். இந்த கோல்ட எப்படி நம்ம எர்த்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கையில பியூரா ஒரு மோதிரமோ இதோ சொல்லிட்டு கோல்டா கிடைக்குது பத்தியா? இது எப்படி இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்துச்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இந்த மெட்டாலஜி. அதாவது இந்த மெட்டாலஜிக்கான மீனிங். ஸோ பாயிண்ட் இஸ், உங்களுக்கு இருக்கக்கூடிய கோல்டுல என்ன மெட்டல்னாலும் ஒரு மெட்டல்ல எர்த்ல இருந்து எடுத்து அதை பியூரிஃபை பண்ண மெட்டலா மாத்துற ப்ராசஸ்க்கு பேரு தான் மெட்டாலஜி. அதுதான் இந்த முழு லெசன். ஸோ டோட்டல் லெசனையும் நம்ம இப்ப என்ன மீனிங்ன்றது சொல்லிட்டோம். சரி ஓகே, இப்போ ஒரு ஸ்டெப்பா போகலாம். அகெயின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங், நம்ம எல்லாருமே KGF படம் பார்த்துருப்போம்ல, கோலார் கோல்ட்ஃபீல்ட்ஸ், நம்ம யாஷனாவோட மூவி தானே அது. ஸோ அதுல ராக்கி பாயா வருவாங்கல்ல. ஸோ அதுல எல்லாருக்குமே கோல்டு என்ன ப்ராசஸ் மூலமா எடுத்திருப்பாங்கன்னு பார்த்திருப்பீங்க. ஆப்வியஸ்லி மைனிங் ப்ராசஸ். அதாவது நிறைய மைன்ஸ் இருக்கும், அந்த மைன்ஸ்ல போய் தோண்டி அதுல இருந்து கோல்டு எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் ரியாலிட்டியில உண்மையாவே ரியலாவே தோண்டுனா கோல்டு கிடைச்சிருமா? இல்ல அந்த கிடைக்கக்கூடிய கோல்டு உண்மையாவே ரியல் கோல்டு தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே கிடையாது. தோண்டனா உடனே கோல்டு எல்லாம் கிடைக்காது. அட் த சேம் டைம் அந்த கோல்டு கிடைச்சாலும் அது பியூரிஃபையான கோல்டா இருக்காது. அப்ப என்னதான் எப்படி பியூரான கோல்டு நமக்கு கிடைக்கும்னா, அதை பண்றதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு பியூரிஃபை பண்றதுக்கு. அந்த பியூரிஃபை ஸ்டெப்ஸ் தான் மெட்டாலஜியில நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் திங், தோண்டனா என்ன கிடைக்குதுன்னு சொன்ன கல்லு. கல்லுனா இங்கிலீஷ்ல என்ன? ராக்ஸ். சரி, என்னோட டிராயிங் ஸ்கில்ஸ் இருக்கு, நீங்க பாப்பீங்க. லெட் அஸ் டேக், இது கல்லு கிடையாதுன்னு எனக்கு தெரியுது, பட் ஸ்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.
2 கல்லு நம்ம தோண்டுனல்ல கேஜிஎஃப் ரீஜன் வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கிடைச்சப்ப நமக்கு 2 கல்லு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த கல்லுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும், ஐ மீன் இந்த கல்லு எதால மேடப்பா இருக்கும் தெரியுமா? புதுக் 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்டா வைக்கிறேன். இந்த பாயிண்ட் எல்லாம் மினரல்ஸ், அதாவது எல்லா கல்ஸுமே மினரல்ஸால உருவானது. சோ இது ஒரு கல்லுனா இதுலயும் மினரல்ஸ் இருக்கு, இது ஒரு கல்லுனா இதுலயும் மினரல்ஸ் இருக்கு. அப்ப ராக்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் எதனால மேடப்பா இருக்கு? மினரல்ஸ். ரைட்டா? சூப்பர். இப்ப எதுக்கு ப்ரோ ரெண்டுமே மினரல்ஸ் தான் கல்லு மேடப்பா இருக்குன்னு சொல்ற, எல்லா ராக்ஸுமே மினரல்ஸால மேடப்பா இருக்குன்னு சொல்றீங்க, அதே மாதிரி நீங்க எடுத்திருக்க இந்த 2 ராக்குமே மினரல்ஸால மேடப்பானதுதான். ரெண்டுமே ஒரே இதுனா எதுக்கு 2 ராக்கா வரைஞ்சிருக்கீங்க? சிங்கிள் ராக்க வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா அங்கதான் மேட்டர் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம எதை தேடி இதை தோண்டி இருக்கோம்? நமக்கு வேண்டியது கோல்டு, அதாவது ஒரு மெட்டல். கரெக்டா? இங்க இதுல ஏதோ ஒரு மினரல் மட்டும்தான் கோல்டு. ஓகேவா? லெட் அஸ் டேக், இங்க ஒரு மினரல் இருக்கா, இந்த மினரல் தான் கோல்டு. கோல்டுனா என்னது? ஒரு மெட்டல். சரி, இதே மாதிரி இங்க வேற ஏதாவது மினரல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறப்ப இல்ல. அதாவது இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு மினரல் மட்டும்தான் கோல்டு, இது மெட்டல். சூப்பரா? ஆனா அதே இந்த கல்ல செக் பண்றப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா மினரல்ஸுமே கோல்டு. பா, இப்ப நல்லா கவனி. ரெண்டுமே ராக்கு தான். ராக்ஸ்னா மினரல்ஸால மேடப்பா இருக்குன்னு சொன்ன மாதிரி ரெண்டுமே மினரல்ஸால தான் மேடப்பா இருக்கு. ஆனா இந்த ராக்ல பார்த்தா இந்த ஒரே ஒரு மினரல் மட்டும்தான் கோல்டா இருக்கு, மிச்சம் எல்லாமே வேற வேற மினரல்ஸ் லைக் அலுமினியம், அயன், அந்த மாதிரி வேற மினரல்ஸ் தான் இருக்கு. ஆனா இதே ராக்கு இந்த சைட்ல பார்த்தா வேற நிறைய மினரல்ஸ் இருக்கு, ஆனா அதுல கோல்டு தான் அதிகமா இருக்கு. இப்ப இந்த ரெண்டுத்தையும் ஒரே இதுனா நம்ம சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. அதுக்குதான் ஒரு டிஃபரெண்டான விஷயம் கொண்டு வந்தாங்க, ஒரு மினரல். இது புரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு இந்த லெசனே புரிஞ்சிடும். தட்ஸ் ஆல் த லாஜிக். ஓர் என்ன தெரியுமா? ஒரு ராக்ல மினரல்ஸால மேடப்பா இருக்கும்னு சொன்னேன். அந்த மினரல்ஸ்ல எந்த மினரல் அதிகமா இருக்கோ அதை நம்ம ஓர்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். இப்ப பாரு, இதுல எந்த மினரல் அதிகமா இருக்கு? கோல்டு. ஆனா இங்க கோல்டு அதிகமா இருக்கா? அதிகமா இல்ல. சோ லாஜிக் இஸ், ஓர்ன்றது எந்த மினரல் அதிகமா இருக்கோ அதை ஓர்னும், ஜெனரலா கூப்பிடுறதுக்கு மினரல்னு சொல்லுவோம். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு எப்படி சொல்ற, ஒரு 50-50 புரிஞ்சிருக்கும், 100% புரிஞ்சிருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்களா, அதனால. சோ அகைன் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு தியரிட்டிக்கலா எப்படி வரும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். That's all. ஃபர்ஸ்ட் திங், இது ஒரு ராக். இது என்னதுன்னா பாக்சைட். இது சைனா கிளே. இதுவும் ஒரு ராக். சேம் லாஜிக். போடாச்சு. இப்ப கவனி, சொன்ன மாதிரியே இந்த மினரல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிள் பர்ஃபெக்டா கொடுத்ததுனால இங்க கோல்டு கிடையாது. நான் எடுத்துக்கிறது இப்ப எக்ஸாம்பிள் அலுமினியம். ஓகே, சோ இந்த மினரல்ஸ் எல்லாம் அலுமினியம். பாரஸ் இங்க இந்த ரெண்டே மினரல் மட்டும்தான் அலுமினியம். சரி, இப்ப எனக்கு ஒரே வார்த்தையில சொல்றேங்க, இதுல எது ஓரு எது அலுமினியம்? ப்ரோ ஓர்னா என்ன சொன்னீங்க? எந்த மினரல் அதிகமா இருக்கோ அதை தான் ஓருன்னீங்க. அப்ப இதுதான் ப்ரோ ஓரு. இத நம்ம மினரல் தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல அலுமினியம்ன்றது கம்மியா இருக்கு. கரெக்டா? அவ்வளவுதான். சரி, இது ஓர் ஆஃப் எதோட ஓரு? அலுமினியம். இதுவும் அலுமினியம். சோ அலுமினியமோட ஓர் எதுன்னு கேட்டாங்கன்னா பாக்சைட்னு சொல்லணும். ஏன்னா பாக்சைட் ராக்ல தான் எது அதிகமா இருக்கு? அலுமினியம் அதிகமா இருக்கு. அப்ப புரிஞ்சிருச்சா?
எல்லா ராக்குமே மினரல்ஸால மேடப்பா இருக்கும். அந்த மினரல்ஸ்ல எந்த மினரல் அதிகமா இருக்கோ அதுதான் அந்த ராக்கோட ஓர். அந்த ஓரை தான் நம்ம வந்து பிரிச்சு எடுக்க போறோம். ஆப்வியஸ்லி எல்லா மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு மெட்டல்ஸ், ரைட்டா? சூப்பர், தட்ஸ் ஆல். புரிஞ்சிருச்சா? அப்ப இனிமே மினரல் அண்ட் ஓர் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டா புரிஞ்சுக்க தெரியும். நல்ல கவனி, இந்த எல்லா ஓருமே என்னன்னு சொல்லலாம், மினரல்னு சொல்லலாம். ஆனா இந்த எல்லா மினரலையும் ஓர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் சொல்லி கொடுத்த எக்ஸ்பிளனேஷனை யோசிச்சு பாரு, ஆன்சர் உனக்கே புரியும். ஸோ இப்போ உனக்கு மினரல் அண்ட் ஓர்னா என்னன்னு தெரியும், மெட்டாலஜி ப்ராசஸ்னா என்னன்னு தெரியும். மேபி டவுட் இருந்துச்சுன்னா அகைன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு. சரி, இதுக்கு அடுத்து ராக்ல இருந்து நம்மளோட பழைய கோல்டு ஸ்டோரிக்கே வரும். ராக்ல இருந்து நான் வந்து எப்படியோ கோல்டை நான் தனியா எடுக்கணும், கரெக்டா? அந்த மினரல் அந்த ஓரான கோல்டை நான் தனியா எடுக்கணும், கரெக்டா? ஸோ ஓர்ல இருந்து எடுக்கிறது தான் எனக்கு பெனிஃபிட். இந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்ப இந்த இடத்துலயும் எனக்கு மினரல் இருக்கு, இந்த இடத்துலயும் எனக்கு மினரல் இருக்கு. எல்லாமே மினரல்ஸ் தான், அது ஒன்றும் இல்லை. ஆனா இங்க இருந்து எனக்கு அலுமினியம் எடுத்தா பெஸ்ட் ப்ராஃபிட்டா, இல்ல இங்க இருந்து அலுமினியம் எடுத்தா எனக்கு ப்ராஃபிட்டா? என்ன ப்ரோ சொல்றேன்? எங்க அதிகமா கிடைக்குதோ அதுதான் ப்ராஃபிட். இந்த இடத்துல எடுத்தாதான் எனக்கு ப்ராஃபிட். எங்க ப்ராஃபிட்டோ அதுதான் ஓர். உனக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா இதுதான் லாஜிக். ஸோ பாக்சைட்ல எனக்கு அதிகமா அலுமினியம் இருக்கு, ஸோ அதனால அங்க இருந்து எடுக்கிறது எனக்கு ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா ஓர். வேறஸ் ப்ராஃபிட்டே இல்லாத இடத்துல போய் நீ ஒரு மினரலை தூக்குனா அதுக்கு பேரு மினரல் தான், ஓர் கிடையாது. தட்ஸ் ஆல். சூப்பரா பக்காவும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இப்ப என்ன ப்ராசஸ்? மினரல் எடுக்கலாம்னு சொல்றேன்ல, அது எப்படிதான் எடுக்கலாம்னா 3 ஸ்டெப். மெட்டாலஜினாலே 3 ஸ்டெப்ல முடிச்சிடலாம். முதல் விஷயம் கான்சென்ட்ரேஷன். ஸ்பெல்லிங் ஐ மீன் ஹேண்ட் ரைட்டிங் மோசமா இருக்கும், அதை மட்டும் கவனிச்சுக்காத. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஓர், இது முதல் ஸ்டெப். சரி, ஓகே. மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுல முதல் ஸ்டெப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். இது என்ன ப்ரோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஓர்னா? லாஜிக் சிம்பிள். கையில ராக் இருக்கு, எந்த ராக்ல ப்ராஃபிட் வருமோ அதுதான் ஓர்னு சொல்றோம். ப்ராஃபிட்டான ஒரு ராக்கை தூக்கிட்டேன், அதுல எந்த ஓர் இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அந்த ஓரை அப்படியே எடுக்கணும். அந்த எடுக்கிற ப்ராசஸ்க்கு பேரு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். சரி, ஓகே ப்ரோ, நீ வந்து மெத்தட் தான் சொல்லிருக்க. என்னென்ன ப்ராசஸ்லாம் இதுல இருக்கு அப்படின்னு கேட்டனா 4 மெத்தட் இருக்கு. 4 மெத்தட் என்னன்னா, ஒரு முதல் மெத்தட் வந்து ஹைட்ராலிக் வாஷ்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய நேம் இருக்கு. ஹைட்ராலிக் வாஷ்னு சொல்லலாம். இதுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு, உங்க புக்லயே இருக்கும். அந்த புக்ல இருக்கிறத நீங்க பார்த்து சொல்லுங்க. சூப்பர். நான் அதோட அனதர் நேம் கொடுத்திருக்கேன், அந்த ப்ராசஸோட நேமை நீங்க கண்டுபிடிங்க. புக்ல தான் இருக்கு. ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன், இது ஒரு மெத்தட். சூப்பரா, கவலையப்படாதீங்க. இது எல்லா மெத்தடையும் அதிகபட்சம் எக்ஸ்பிளைன் பண்ண 3 நிமிஷம் தான் ஆகும். தட்ஸ் ஆல். மூணாவது மெத்தட் லீச்சிங். 4வது மெத்தட் ஃபைனலி மேக்னெட்டிக் செப்பரேஷன். இந்த 4 மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ மெயின் நேம் நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் கொடுக்கல, அந்த மெத்தடை நீங்க கண்டுபிடிங்க. முதல் மெத்தட் ஹைட்ராலிக் வாஷ்னு சொல்லுவோம், 2வது மெத்தட் ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன், 3வது மெத்தட் லீச்சிங், 4வது மெத்தட் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ இது எல்லா மெத்தடையுமே 2 மினிட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்ப? கான்செப்ட் வீடியோல. இப்போதைக்கு இது பேசிக்ஸ் வீடியோனால ஜஸ்ட் ப்ராசஸ் நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த ப்ராசஸோட நேமை மட்டும் நீங்க கண்டுபிடிங்க. அப்பதான் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும், மறக்க மாட்டீங்க. அண்ட் இந்த கேள்வியை தான் எங்களுக்கு பப்ளிக்ல இந்த வருஷம் கேட்டாங்களா இல்ல போன வருஷம் கேட்டாங்களா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் கேட்டாங்க. ரீசன்ட் பப்ளிக்ல இது கேட்டாங்க, அதனாலதான் அதை அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ முதல் மெத்தட், நமக்கு தேவையான ப்ராஃபிட் ராக்ல இருந்து ஓரை எடுத்துட்டேன். இப்ப என் கையில இருக்கிறது கோல்டு, கரெக்டா? இந்த ஓரன்றது சொல்றது நமக்கு நம்ம ஸ்டோரி படி கோல்டு தானே. ஸோ அதுதான் சொல்றேன், கையில கோல்டு கிடைச்சிச்சு. சரி, அப்போ கோல்டு கிடைச்ச உடனே நம்ம லட்சாதிபதி ஆயிட்டோமா? கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த கோல்டு பியூரிஃபை ஆகல. அது இல்ல, இன்னும் நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கு. இப்ப நம்ம இம்பியூரிட்டிஸ்னா தேவையில்லாத மினரல்ஸ், மற்ற மினரல்ஸ் குட்டி குட்டியா அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணும்? அந்த எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணும். அதை ரிமூவ் பண்ணாதான் பியூரான கோல்டு கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பேர் என்னன்னா எக்ஸ்ட்ராக்ஷன்.
ஆஃப் crude metal. ஸோ நம்ம எடுக்கிறது மெட்டல் தான், கரெக்ட் தானே? ஸோ ஓர் இருக்கு, அந்த ஓர்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாம் தூக்கிட்டு பியூரான மெட்டலை எந்த அளவுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமோ அந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ரெண்டாவது ஸ்டெப். சரி ப்ரோ, இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக். முதல்ல என்ன பண்ணுவோம்னா, நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஓர் இருக்கா, இந்த ஓரை ஓர் ஆக்சைடு மூலமா மாத்துவோம், ஓர் ஆக்சைட்ஸ் தான் மாத்துவோன்ற. சரி ப்ரோ, எக்ஸாம்பிள் கொடுனா, அயன் தான் எனக்கு ஓரனா அயன் ஆக்சைடு, கோல்டு தான் ஓரனா கோல்டு ஆக்சைடு. எப்படி வருது, என்ன ஈக்குவேஷன் எழுதணும், எல்லாமே கான்செப்ட் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஓர் டு ஓர் ஆக்சைடு. இப்ப என்ன பண்ணுவோம் தெரியுமா, கிடைச்சிருக்கக்கூடிய ஓர் ஆக்சைட திருப்பி ஓரா மாத்தும், அதாவது பியூர் மெட்டலா மாத்தும். இந்த ஓர்னு சொல்றது நான் இந்த இடத்துல மெட்டலை தான் சொல்றேன். அந்த மெட்டலை நான் மெட்டல் ஆக்சைடா மாத்துறேன், திருப்பி இந்த மெட்டல் ஆக்சைட மெட்டலா பியூர் மெட்டலா மாத்துறேன். இப்ப நீங்க கேட்கலாம், இதுக்கு 10 மூட்டை குடவுன்லயே இருக்கலாம், ஏன்னா கிடைச்சதே மெட்டல் தான், மெட்டல் தான் நான் இந்த இடத்துல ஓர்னு சொல்றேன். அந்த மெட்டலை திருப்பி எதுக்கு நான் மெட்டல் ஆக்சைடா மாத்துறேன், திருப்பி அந்த மெட்டல் ஆக்சைட மறுபடியும் பியூர் மெட்டலா மாத்துறேன். அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி டைரக்டாவே மெட்டலா மாத்தலாம், பியூர் மெட்டலா. பட் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்ல, எக்கனாமிக்கலி அதிக செலவாகும், அவ்வளவு அமௌண்ட் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதே இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சு பண்ணோம்னா செலவு கம்மி, ஸோ ஈஸியா வேலை நடக்கும். அப்படின்ற காரணத்துக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஓரை ஓர் ஆக்சைடா மாத்தி அந்த ஓர் ஆக்சைட மறுபடியும் ஓரா மாத்தி பியூர் மெட்டலா கிடைச்சிரும் அப்படின்றாங்க. இப்ப நமக்கு கோல்டு சொக்க தங்கம் மாதிரி கிடைச்சிருச்சு, ஓகேவா? அப்புறம் எதுக்கு ப்ரோ மூணாவது ஸ்டெப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் ஒரு வச்சாங்க நமக்கு ஒரு ட்விஸ்ட். இந்த தேர்ட் ஸ்டெப் என்னதுன்னா, ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். ப்ரோ இந்த ரீஃபைனிங்னா இந்த ஆட்ல எல்லாம் நான் பார்த்திருக்கேனே அந்த விஷயமா? யா, கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறதுக்கு அந்த மாதிரி தான். இந்த ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல் லாஜிக் சிம்பிள். கிடைச்ச மெட்டல் இப்பவும் பியூர் மெட்டல் தானான்னு கேட்டா ஒரு 98% பியூரா இருக்குன்னு வச்சுக்கோ, பட் ஸ்டில் 2% மாட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ நம்மளால இப்பவும் செல் பண்ண முடியாது, இல்ல அதை யூஸ் பண்ணவும் முடியாது. அந்த 2% எப்படியாவது ரிமூவ் பண்ணணும் in order to make it sell. அந்த 2% ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான் ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். இதுல ஒரு 5 ப்ராசஸ் இருக்கு. முதல் ப்ராசஸ் லிக்விடேஷன், பக்காவா? ரெண்டாவது ப்ராசஸ் டிஸ்டிலேஷன், மூணாவது எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங், நான்காவது ஜோன் ரீஃபைனிங். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அட் த சேம் டைம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லயே வரும், நீங்க மற்ற சேனல்ல ரெஃபர் பண்ணா வரும். அண்ட் ஃபைனலி லாஸ்டா வேப்பர் ஃபேஸ் மெத்தட்னு சொல்லுவோம். லாஜிக் சிம்பிள் தான், நம்ம இதெல்லாம் கான்செப்ட் வீடியோல பார்க்கலாம். தட்ஸ் வேப்பர் ஃபேஸ் மெத்தட். இதுல 2 மெத்தட் வரும், ஒன்னு மான்ஸ் ப்ராசஸ், இன்னொன்று வேன் ஆஃப்டர் ப்ராசஸ். அதெல்லாம் பார்க்கலாம், அவ்வளவுதான். இந்த லெசன் ஆன் மெயின் பேசிக்ஸ் ஓவர். இப்ப நீங்க இதை புக்ல போய், இப்ப நான் சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா, இதை போய் நீங்க புக்ல போய் பாருங்க, சும்மா ரீட் பண்ணி பாருங்க. ஏதாவது புரியுதா, இல்ல புது விஷயங்கள் ஏதாவது நம்ம படிச்சிருக்கோமான்றதை செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். கண்டிப்பா 2 விஷயம் இந்த வீடியோல உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்னு மெட்டாலஜினா என்ன, ரெண்டாவது மினரலுக்கும் ஓருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பிட்வீன் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சிருச்சுன்னா சூப்பர். அப்புறம் 3 ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்தேன். அந்த 3 ஸ்டெப்ஸ்ல நடுவில் இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராசஸ் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் சொல்லி கொடுத்தேன். எதுக்கு அந்த மாதிரி பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2ஆவது ஸ்டெப்ல எல்லாம் லாஜிக்கா சொல்லி கொடுத்துருப்பேன். எதுக்கு ஓரை டைரக்டாவே மெட்டலா மாத்திருக்கலாமே, எதுக்கு ஓர் ஆக்சைடா மாத்திட்டு அப்புறம் மெட்டலா மாத்துறோன்றப்ப பினான்சியல் ப்ராப்ளம், காசு இல்லை அப்படின்ற லாஜிக். ஸோ அதுதான். இதை தாண்டி உங்க புக்ல ஒரு 2 டாபிக் இருக்கும். ஒன்னு அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ், இன்னொன்னு எல்லிங்ஹாம் டயக்ராம். அந்த எல்லிங்ஹாம் டயக்ராம் எதுக்குன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதை நம்ம கான்செப்ட் வீடியோல பார்ப்போம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதுக்கடுத்து நம்ம கான்செப்ட் வீடியோ பார்க்கணும். பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ முழுசா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு. வேற எதுவுமே எனக்கு வேணும், ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் நண்பா. பை பாய்.